இப்போது இந்த மாதிரி வந்து நம்ம தலை வந்து ஃபுல்லாக அதிகமாக பேன் தொல்லை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 பூண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பூண்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு அளவாக ஒரு சின்ன ஒரு பிள்ளைகளுக்கு செய்கிற மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் இது ரெடி பண்ணி நம்ம ஒரு இருக்கிறவங்களுக்கு தான் அதை கொடுக்க போகிறோம். என் தலையில் பேனெல்லாம் இல்லைங்க, இல்லைன்னா அப்ளை பண்ணி காமிச்சிருவேன் நான். எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான். பூண்டை வந்து இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. அளவுக்காக இப்போ சின்ன பிள்ளைகளுக்குன்னா ஒரு பூண்டு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்து வீட்லேயும் இந்த மாதிரி இடிகல் இருக்கும். சப்போஸ் இந்த இடிகல் இல்லை அப்படின்னா அம்மியில் இருக்குது இல்லைங்களா, அம்மிக்கல்லில் கூட வச்சு இந்த தோலெல்லாம் லைட்டாக தட்டினீங்கன்னா வந்துடும். நம்ம உரித்து எடுத்துக்கலாம். சுத்தமாக தோல் வந்து உரித்து எடுத்துருங்க. இந்த மாதிரி தட்டினீங்கன்னா வந்துடும். அதனால தான் நான் தட்டி எடுத்தேன். அதனால் உரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பல் பூண்டாக எடுத்திங்கன்னா அந்த உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா சாறு கிடைக்கும் நம்மளுக்கு. நல்லா காரமாக இருக்கும். நாட்டு பூண்டுனா நல்லாவே உங்களுக்கு காரம் கிடைக்கும். இந்த மாதிரி பூண்டை நல்லா தோல் உரிச்சுக்கோங்க. இதில் அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 பல் பூண்டு வரும். நம்ம ஒரு பூண்டு எடுத்தோம், மீடியமான சைஸு, ஒரு 10 பல் பூண்டு வருது. சரிங்களா? இந்த மாதிரி எல்லா பூண்டையும் சுத்தமாக தோல் உரிச்சிருங்க. தோல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நாராக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி உரிச்சிருங்க. இதுக்கு வந்து 2 பொருள். ஆனால் இந்த பொருளோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அவ்வளவு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். ஆல்ரெடி இந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நல்ல முடி இல்லாமல் இருந்தால் கூட நல்லா கட்டாய் வர முடிக்கெல்லாம் வந்து பூண்டு மேக்ஸிமாவே நல்ல ஒரு சத்தானது. இப்போது எல்லாமே உரித்து போட்டாச்சு பாருங்கள். அவ்வளோதான். இந்த குப்பையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? தோலே இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் உரலில் போட்டு நல்லா தட்டிக்கோங்க. நல்லா தட்டிட்டு ஒரு மசிச்ச மாதிரி ஒரு அளவு கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி தட்டி போட்டால் நல்லா நம்மளுக்கு அந்த காரம் கிடைக்குங்க. அதனால தான் நம்ம தட்டுறோம். இல்லைன்னா மிக்சியில் கூட அடிக்கலாம். இந்த மாதிரி தட்டினோன்னா நல்லா காரம் கிடைக்கும் நம்மளுக்கு. தலையில் தேய்க்கிற அளவுக்கு நல்லா ஒரு பொடுசாக தட்டணும். எந்த அளவுக்கு தட்டணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு தலையில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம். இந்த உரல் இருந்துச்சுன்னா தட்டுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுத்தமாக எடுத்தாச்சு. கல்லை ஓரமாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த அளவுக்கு தட்டினா ஓகே தான். இப்போது இதில் நம்ம அடுத்த பொருள் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம். இப்போ ஒரு லெமனில் நான் ஒரு 1/2 லெமன் வந்து கட் பண்ணியிருக்கேன். முடி வந்து இருக்கிறதுக்கு தலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு லெமன் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன பிள்ளைகளுக்காக ஒரு தலைக்கு தான் அப்ளை பண்ணுறதுனால ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். நீங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி பூண்டு எல்லாமே சேர்த்துக்கோங்க. இந்த 1/2 லெமனை வந்து நல்லா இதில் புழிஞ்சு விட்டுறலாம். சில பேர் வந்து கேட்பீங்க, இந்த லெமன் வந்து சேர்த்து தலையில் தேய்ச்சோம்னா முடி நரைக்கும், முடி உதிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக என்னென்னா இதை டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடி உதிரும்.
அதே மாதிரி முடி நரைக்கும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் எந்த ஒரு பொருளுமே வந்து ஒரு பொருளோட சேர்த்து நம்ம செய்கிறப்ப அதோட இது வந்து நம்மளுக்கு எதுவுமே பண்ணாது. அதனால தான் உங்களுக்கு வந்து லெமன் இதில் வந்து இப்போ சேர்த்துருக்கோம். லெமன் வந்து இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா லெமன்னால் நம்மளுக்கு எந்த எஃபெக்ட்டும் காமிக்காது. ஓகேங்களா? இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் லெமனில் நல்லா பெரட்டி விட்டுருங்க. இன்னுமே நல்லா பொடுசாக தட்டிக்கோங்க. இது கூட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இன்னுமே நல்லா பொடுசாக தட்டிக்கோங்க. அம்மியில் வச்சு நசுக்குனிங்கன்னா நல்லா உங்களுக்கு சின்ன சின்னதாக வந்துடும். அவ்வளோதான். ஓகேங்களா? சூப்பராக கலந்தாச்சு. இதை என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. லெமனோட நல்லா டைரெக்டாக. பூண்டு காரம், அதே மாதிரி லெமன் வந்து புளிப்பு, பேனெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே மயங்கி செத்துருங்க ஃபுல்லாக, ஈரு பேனெல்லாம். இது எப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நம்ம முடி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹேர் வந்து நம்ம எடுக்கிறப்ப சீப் போட்டு எடுத்து ஒவ்வொரு ஹேராக அப்படி இது மாதிரி கொஞ்சம் எடுத்து விட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்லா தலையில் படுற மாதிரி, அந்த நேர் எடுக்கிற மாதிரி இருந்தால் அந்த தலையில் வந்து படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக எந்த நேர் அதிகமாக இருக்கோ அந்த நேர் ஈரோட பேனோட மொத்தமாக அப்ளை பண்ணுங்கள். அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி 2 மணி நேரம் தலை நல்லா ஒரு இறுக்கமான ஒரு கொண்டை மாதிரி போட்டு ஒரு பேண்டு போட்டு விட்ருங்க. நல்லா ஊறட்டும். நீங்கள் ஊறுறப்பவே பார்த்திங்கன்னா அந்த பேனெல்லாம் வந்து நல்லா கடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஊறுற மாதிரி உங்களுக்கு அப்போவே எஃபெக்ட் நல்லா தெரியும். இந்த மாதிரி இருக்கும். தலையில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நம்ம வெந்தயமெல்லாம் தேய்ச்சா எப்படி அப்ளை பண்ணுவோமோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி இதை நல்லா அப்ளை பண்ணி கொண்டை போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் குளிர்ந்தண்ணியில் குளிக்காமல் நல்லா ஒரு வெதுவெதுப்பான தண்ணி கொஞ்சம் காய வச்சு வெதுவெதுப்பான தண்ணியில் நல்லா நீங்கள் சீகக்காய் போடுங்க. முடிச்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு போடாதீங்க. சீகக்காய் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சீகக்காய் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. சுத்தமாக வாஷ் பண்ணிங்கன்னா பாதி வந்து அந்த பேன் அதிலேயே போயிடும் 2 மணி நேரங்கிறப்போ. நீங்கள் மீதி இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஈரெல்லாம் வந்து அந்த உயிரெல்லாம் போயிடும். நல்லா ஒரு மாதிரி செத்த ஈர் மாதிரி ஆயிரும். இதே அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் போட்டுருங்க. அதுக்கடுத்து வெதுவெதுப்பான தண்ணியில் நல்லா குளிச்சுட்டு நைட்டு வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா அதை குளித்ததுக்கப்புறம் நல்லா தலையெல்லாம் முடியெல்லாம் காஞ்சிடும் இல்லையா, நைட்டு தூங்க போகிறப்ப நல்லா தேங்காய் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், தேங்காய் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நல்லா முடியை காய வச்சு ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் இந்த தேங்காயை உடனே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் எப்போவும் ஜடை போடுற மாதிரி போட்டு விட்டுருங்க. எதுக்காக இந்த தேங்காய் உடனே போடுறோம் அப்படின்னா மறுபடியும் புதுசாக வந்து எந்த பேனும் வந்து அந்த உருவாகாது. இந்த தேங்காய் நைட்டு போட்டிங்கன்னா அப்போ உருவாகாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இருக்கிற அந்த காரத்துக்கு இந்த தேங்காய்க்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகி காலையில் மறுபடியும் நீங்கள் குளிக்கிறப்ப சீப்பு இருக்குது இல்லைங்களா, இந்த எண்ணெய் சொதுமை போட்டதுக்கப்புறம் காலையில் இருந்துச்சு சின்ன பல்லாக இருக்கும் பேன் சீப்பு அப்படிங்கிற மாதிரி சீப்பை வச்சு ஃபுல்லாக வந்து வலிச்சு எடுத்திங்கன்னா மீதி இருக்கிறது எல்லாமே செத்தாத எல்லாம் வந்துடும். ஃபுல்லாக உதிர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஈரெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈர்கோழி மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு உருவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேன் தொல்லையே இருக்காது, பேன் வந்து விழுகாது. இது கன்ஃபார்மாக 100% நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து இது வந்து நீங்கள் டெய்லியெல்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை. பிள்ளைகளுக்கு வந்து லீவ் இருக்கிற டயத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும், பேனே இருக்காது. அதே மாதிரி இதை ட்ரை பண்ணி முடிச்சுட்டு அடுத்து உங்களுக்கு ஒரு டிப்பு என்ன அப்படின்னா, இது பேனெல்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டாலும் இதை விட்டால் பரவாயில்ல. இதை விட்டுட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி தேங்காய் வாங்குறீங்க இல்லைங்களா, ஒரு பாட்டிலில் தேங்காய் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு 4-5 ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 10-20 மிளகு, இந்த மாதிரி மிளகு எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயில் போட்டு வச்சுருங்க. அந்த பேன் இருக்கிறவங்களுக்கு தடவுறீங்க இல்லைங்களா, அதுக்குள்ளே அந்த மிளகை அந்த எண்ணெயில் போட்டு வச்சுருங்க. அந்த மிளகு வந்து காரம் ஏறிட்டே இருக்கும் அந்த எண்ணெயில். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா டெய்லி அப்ளை பண்ணுறப்ப அந்த மிளகு வாசத்துக்கு பூண்டு வாசத்துக்கு பேன் தொல்லையே இருக்காது. அதே மாதிரி நிரந்தரமாக பேன் வந்து வராது. நீங்கள் இந்த மாதிரி மிளகு யூஸ் பண்ணி ஆயில் தடவுனீங்க அப்படின்னா வராது. கண்டிப்பாக இந்த ரிசல்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நிறைய காசு செலவு பண்ணியிருப்போம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான். ஆனால் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் பூண்டு உங்களுக்கு அளவாக சேர்த்துக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக 2 மணி நேரத்தில் உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். நல்லா குளிச்சுட்டு தேங்காய் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். தேங்காய் அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காயை கொஞ்சம் சூடு கூட பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி இந்த மிளகை போட்டு வச்சுருங்க. போட்டு ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணிவிட்டு டெய்லி வந்து அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா பேன் தொல்லையே உங்களுக்கு நிரந்தரமாக இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க.